Taste the Daily. அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கத்தில் ஒரே ஒரு நாள் பெய்த மழைக்கே 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டில்லி பாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் டில்லி பாபு, விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக அருண், செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கத்தில் இரவு ஒரே நாள் பெய்த மழைக்கு பல குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. முறையாக வடிகால் வசதிகள் இல்லாததால் திருவிகா நகர், செல்வராஜ் நகர் மற்றும் ராம் நகர், அஞ்சியம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக ஸ்தம்பித்துள்ளது. குறிப்பாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் நீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேலும் தேங்கியுள்ள மழை நீருடன் அருகில் உள்ள பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரும் கலந்து ஓடுவதால் அப்பகுதி முழுவதுமாக துர்நாற்றத்துடன் சுகாதார கேடு ஏற்பட்டுள்ளது. இந்த அச்சுறுத்தமான வெள்ள நீரில் தேங்கியுள்ள தண்ணீரின் காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர். மழை நீரும் கழிவு நீரும் கலந்திருப்பதால் இது கடுமையான நோய் தொற்றுகள் பரவுவதற்கும் வழிவகுக்கும் என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் தேங்கியுள்ள தண்ணீரில் மீன்கள், பாம்புகள் உள்ளிட்ட விஷ ஜந்துகளும் நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே அரசு நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு வெள்ள நீரை வெளியேற்றுவதற்கும் நோய் தொற்று பரவாமல் தடுக்க தேவையான சுகாதார நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்வதற்கும் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முறையாக வடிகால் வசதி இல்லாததே இந்த வடிகால் அவல நிலை காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். அருண், விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி டில்லி பாபு.